Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கொல்லிமலை செம்மேடு அருகில் அமைந்துள்ள படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு உயிர்காக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுக்காமல் சவாரிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். ரியாஸ், சுற்றுலா பயணிகளுக்கு இந்த லைஃப் ஜாக்கெட் வழங்கப்படாததற்கு காரணம் என்ன? விரிவான விவரம். வணக்கம் கனகா. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மலைவாச சுற்றுலா தலங்கள்ல ரொம்ப முக்கியமானதா சொல்லப்படுகிறது இந்த கொல்லிமலை சுற்றுலா தலமாகும். இந்த சுற்றுலா தலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகம் மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்க வராங்க. கொல்லிமலையை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த மலையில் இருக்கக்கூடிய 70 கொண்டை ஊசி வளைவுகள், அதே போல அங்க இருக்கக்கூடிய படகு இல்லத்தில் இருக்கக்கூடிய படகு சவாரி மற்றும் வியூ பாயிண்ட்களை மக்கள் பார்த்து செல்வது வழக்கம். இந்த வகையில் அங்கு இருக்கக்கூடிய வலசூர்பட்டி படகு இல்லத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு செயற்கையாக உருவாக்கப்பட்ட நிலையில் படகு சவாரி செய்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் அந்த படகு சவாரி பொறுத்த வரைக்கும் அங்கு போதுமான அளவு அந்த உயிர்காக்கும் அந்த கவசங்கள் வழங்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதே போல ஒரே படகை பொறுத்த வரைக்கும் 4க்கும் மேற்பட்டோர், அதாவது 8 பேர் வரை அதிகமாக கூடுதலாக கட்டணங்கள் கொடுத்து ஒரே படகில் 8 பேர் சென்று செல்லக்கூடிய சூழ்நிலையும் தற்போது ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபத்து நிறைந்ததாகவே அந்த படகு சவாரி என்பது தற்போது கிடைந்துள்ளது. இந்த லைஃப் ஜாக்கெட் கொடுக்காமல் உயிருக்கு ஆபத்தான முறையில் படகு சவாரி செய்ய அங்கு அனுமதிக்கிறார்கள். குறிப்பாக படகு சவாரி செய்வதற்காக கட்டணங்களும் வசூலிக்கிறாங்க. ஆனால் இருந்த போதிலும் சுற்றுலா பயணிகளுக்காக இந்த லைஃப் ஜாக்கெட் அங்கு கொடுக்கப்படுவது கிடையாது. இதன் காரணமாக ஆபத்தை உணராமல் அவர்கள் அங்கு படகு சவாரி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இளைஞர்கள் படகில் சவாரி செய்யும் பொழுது 6 முதல் 8 பேர் வரை ஒவ்வொரு படகிலும் நின்று கொண்டு படகு சவாரி செய்கிறார்கள். பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த படகு சவாரி என்பது தற்போது இந்த கொல்லிமலையில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டபோது உரிய விளக்கம் யாரும் அளிக்கவில்லை. தொடர்ச்சியாக பல மாதங்களாகவே இதே போன்ற ஒரு நிலைமை நீடிப்பதாக அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆபத்தை உணராத இளைஞர்கள் அந்த லைஃப் ஜாக்கெட்டை அடையாமலும் நின்று கொண்டும் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் தொடர்ச்சியாக படகு சவாரி செய்து வருகின்றனர். இந்த மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு அந்த உரிய கட்டணத்துக்கு உரிய அந்த லைஃப் ஜாக்கெட்டை வழங்க வேண்டும். பாதுகாப்பான முறையில் சுற்றுலா பயணிகள் அந்த சுற்றுலாவை மகிழ்விக்கும் வகையில் அமைய வேண்டும் என்பது சுற்றுலா பயணிகளுடைய கோரிக்கையா இருக்கு. தற்போது கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு லைஃப் ஜாக்கெட் வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு என்பது தற்போது எழுந்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரியாஸ்.